நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கி செயல் வடிவம் கொடுக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்ட உள்ளதாக விமர்சனம். நாம் நடத்திய தமிழ்நாடு மாடல் ஆட்சியின் பெருமைமிகு சின்னங்களான 11 மருத்துவக் கல்லூரிகளும் காலங்கள் கடந்து திகழட்டும், நம்மை போன்றே அயராது மக்கள் சேவை ஆற்றட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை புதூர், தொண்டாமுத்தூர் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல்கள் திறப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. மக்களின் தேவைகள் எதுவாகினும் அதிமுக மட்டுமே செய்து வருகிறது என்றும், மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் உறுதி. திமுக ஏதாவது ஒரு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முடிவு. சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் அதிக அளவில் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி. திராவிட மாடல் அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காததால் இதுவரை 21 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வேதனை. தமிழகத்தில் கடந்த 9 நாட்களில் 3 மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவி அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்த திமுக கடந்த 4 ஆண்டுகளில் நீட் தேர்வு பயத்தால் உயிரை மாய்த்து கொண்ட 21 மாணவர்களின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது? முதல் கையெழுத்து நீட் ரத்து என கூறி ஆட்சிக்கு வந்த பொய் மாடல் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டம் என கூறி மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் 16 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்த அவரது தாயின் 2வது கணவர் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 2 வேறு இடங்களில் சிறுமிகளை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 17 வயதான +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் துன்புறுத்தல்களால் பள்ளி சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் அப்பா ஸ்டாலின் அமைதியாக இருக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பெற்ற மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க தவறிவிட்டு வெற்று பெருமை பேசுவதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் கேள்வி. சென்னை சுனாமி குடியிருப்பு பகுதியில் விளையாடி கொண்டிருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பூசாரி மீது வழக்கு பதிவு செய்யாமல் சிறுமியின் தாயை மிரட்டும் காவல்துறை. பாலியல் புகாரை ஏற்க மறுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை திருவிக நகர் பகுதியில் வீட்டின் முன்பு பேசிக் கொண்டிருந்த பெண்ணின் சேலையை பிடித்து பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் சிக்கினார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் டாஸ்மாக் கடை அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை.
கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் அருகில் இருந்த டாஸ்மாக் கடையையும் சூறையாடியதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே அரசு மதுபான கடை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை அதே இடத்தில் அடக்கம் செய்ய வலியுறுத்தி சடலத்துடன் உறவினர்கள் போராட்டம். சடலத்தை இடுகாட்டிற்கு காவல்துறையினர் எடுத்துச் சென்று அராஜகத்தில் ஈடுபடுவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மகிழ்ச்சிபுரத்தில் குடும்ப தகராறில் பெற்ற தந்தையை மகன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக அரங்கேறும் நிலையில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலையில் வாகன ஓட்டுநர் மர்ம நபர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் கத்தி குத்து சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திண்டுக்கல் மாவட்டம் கோடாங்கி நாயக்கன்பட்டி அருகே இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே 16 வயது சிறுமி தற்கொலை விவகாரத்தில் காதலனே கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலம். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் இடங்கன சாலை அருகே கஞ்சா போதையில் அண்ணனை கட்டையால் அடித்து கொலை செய்த தம்பி சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை உணர்த்தும் வகையில் 14 புதிய போக்சோ நீதிமன்றங்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாமல் திணறி வரும் திராவிட மாடல் அரசை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெளியேற்ற மக்கள் முடிவு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லா அவல நிலை தொடர் கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை விமான நிலையம் அருகே வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணிடமிருந்த வெள்ளி செயினை பறித்த மர்ம நபர். செடி கொடிகள் படர்ந்திருந்த இடத்தில் மறைந்திருந்த மர்ம நபர் செயினை பறித்து சென்ற பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சுடுகாட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் இருவர் சிக்கினர். திமுக அரசு மாணவ சமூகத்தையும் இளைஞர்களையும் பாதிக்கும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி தைலாவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை சாக்லேட்டுகளை விற்பனை செய்த வட மாநிலத்தவர் சிக்கினார். 5 கிலோ போதை சாக்லேட் மற்றும் 12 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் எப்படி ஊடுருவுகிறது என்று மக்கள் கேள்வி. சென்னை எம்கேபி நகர் பகுதியில் வலி நிவாரணி என்ற பெயரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த 7 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதை வஸ்துகள் சர்வ சாதாரணமாக கிடைப்பதால் சந்தி சிரித்து வரும் சட்டம் ஒழுங்கு. தஞ்சை மாவட்டம் கொள்ளிடம் பாலம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா சிக்கியது.
போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திராவிட மாடல் அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இளைஞர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல். இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் போதைப் பொருட்களை எப்போது கட்டுப்படுத்தப் போகிறது ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே போதை சாக்லேட் குட்கா சிக்கியது. மொத்த போதைப் பொருள் வியாபாரியை கண்டுபிடிக்காமல் திராவிட மாடல் அரசு சிறு வியாபாரிகளை பிடித்து விளம்பரம் தேடிக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை பேட்டை பகுதியில் தனியார் நர்சரி பள்ளியின் வாசலில் கிடந்த மலத்தால் மக்கள் அதிர்ச்சி. தனியார் நர்சரி பள்ளியின் வாசலில் மலத்தை போட்டு வாந்தி எடுத்தும் நாசம் செய்த மர்ம நபர்கள் யார் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் வேங்கை வயல் சம்பவம் போல் நெல்லையிலும் நடந்துள்ளதால் மக்கள் வேதனை. வேங்கை வயல் சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை முன்னரே கைது செய்திருந்தால் இது போன்ற அவலம் தொடர்ந்திருக்குமா என்றும் மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்தும் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியும் 7.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்கள். விடிய அரசின் ஏவல் துறையினர் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து செல்லாததால் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விரைவில் புதிய 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்துகிறது இந்திய ரிசர்வ் வங்கி. புதிய ரூபாய் நோட்டுகள் ஆளுநர் மல்கோத்ராவின் கையெழுத்துடன் வெளியாகும் என்றும் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள நோட்டுகளும் செல்லுபடியாகும் என்றும் அறிவிப்பு. தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1352 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக மின்துறை அமைச்சரின் செயலற்ற தன்மையால் மக்கள் வரிப்பணத்தில் தனியார் நிறுவனத்திடமிருந்து மின்சாரத்தை வாங்கும் அவலம். திராவிட மாடல் ஆட்சியின் நிர்வாக தோல்வியால் கடந்த 4 ஆண்டுகளாக முறையான திட்டமிடல் இல்லாமல் மின் உற்பத்தி கிடப்பில் போடப்பட்ட அவலம். மின் வாரியத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு இருந்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படாதது, தனியாரிடம் இரட்டிப்பு விலைக்கு மின்சாரம் வாங்குவது ஏன் என விடியா அரசிற்கு மக்கள் கேள்வி. மக்களுக்கான திட்டங்களை முறையாக திட்டமிடாமல் எழுதாத பேனாவிற்கு சிலை அமைப்பது, கார்பந்தயம் நடத்துவது போன்றவற்றால் மின் உற்பத்தி திட்டங்கள் கைவிடப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொழிலாளியை கத்தியால் குத்தி காயப்படுத்திய விவகாரத்தில் காய்கறி கடை உரிமையாளர் பிடிபட்டார். கடைக்கு முறையாக வராதது குறித்த தகராறில் விபரீதம். தாதுமணல் முறைகேடு தொடர்பாக சென்னை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் 4 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. சென்னையில் தனியார் நிறுவன சர்க்கரை ஆலையின் ஆடிட்டரின் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு களையப்படும் என போலி வாக்குறுதி அளித்த திராவிட மாடல் அரசை கண்டித்து முழக்கம். 1999 தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கில் டிஎஸ்பி உள்ளிட்ட 8 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை. அபராதத்துடன் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பழுதான மின்மாற்றியை மாற்றாத மின்சாரத்துறையை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டம். தேர்வு எழுதும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்சாரம் இன்றி கடும் அவதி அடைந்து வருவதாக திமுக அரசிற்கு எதிராக கோஷம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நள்ளிரவில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற பயணிகள்.
ஓட்டை உடைசல் தகர டப்பா பேருந்துகளை ஒழித்து கட்டிவிட்டு புதிய பேருந்துகளை வாங்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அவரக்கரை குட்டை தரைப்பாலம் மலையில் அடித்துச் செல்லப்பட்டதால் வியாபாரிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவலம். சாலையை அகலமாக்கி தரைப்பாலத்தை பெரிதளவில் தண்ணீர் வழிந்தோடும் அளவிற்கு செய்து கொடுக்க மக்கள் வலியுறுத்தல். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான போக்குவரத்து சாலை. ஸ்கூல் பஸ், வேனு, கம்பெனிக்கு போறவங்க பூராமே இந்த ரோடு வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மழை பெஞ்சதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிரமமாகி போச்சு பொதுமக்களுக்கு. ரோடு இப்போதான் போட்டாங்க. போடும் போதே இந்த பாலமெல்லாம் அகலம் பண்ணி போட்டிருந்தா கொஞ்சம் சேதாரம். தேனி மாவட்டம் கம்பத்தில் இரவு முழுவதும் பெய்த மழையால் 4 வீடுகளின் பின்புறம் உள்ள சுவர்கள் இடிந்து விழுந்து சேதமடைந்ததால் பரபரப்பு. விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாரி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. உக்ரைனின் கிரீவ்ரிக் நகரம் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. குடியிருப்பு பகுதிகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் 9 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 25 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றதால் சென்னை ரசிகர்கள் கவலை. பஞ்சாபிற்கு எதிரான போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி.